ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் ஒரு ரெசிபி பண்ண போகிறேன். அது என்னன்னா குஷ்கா. யூஸ்வலாக நான் குஷ்கா பண்ணுறப்போ எய்தர் அந்த அவ்வளோ டேஸ்ட்டாக வராது, பட் ஹோம் ஸ்டைல் குஷ்கா மாதிரி வரும். எனக்கு ஹோட்டல் ஸ்டைல் குஷ்கா மாதிரி பண்ணணும்னு ரொம்ப ஆசை. அதுக்காக நான் யூடியூப்பில் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு வீடியோ பார்த்தேன். அவங்க எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி நான் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் கடைசியில் டேஸ்ட் எப்படி இருக்கோ. முதல்ல கீ ஆயில் போட்டுட்டு என்னோடய அஞ்சரை பெட்டியில் இருக்கிற எல்லா ஸ்பைசஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் அவங்களும் குத்து மதிப்பாக தான் ஸ்பைசஸ் சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு பிரியாணி இலையும் ஏலக்காவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதுவும் லாஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக குஷ்கா பண்ணுறப்போ நான் மிஸ் பண்ணுறது எதுவுமே இல்லை, எல்லாமே ஆட் பண்ணுவேன். பட் ஏன் எனக்கு எக்ஸாக்டாக இந்த ஹோட்டல் டேஸ்ட் இல்லைன்னா அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் குஷ்கா வராதுன்னு எனக்கே தெரியாது. அதுக்காக தான் இன்றைக்கி நான் ரெஃபரன்ஸ் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டு அதோட அரோமாலாம் வந்துடுச்சு ஸ்பைசஸோடது. ஸோ இங்கே நான் ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் ஆட் பண்ணி இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வரப்போ நம்ம க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கலாம். யூஸ்வலாக க்ரீன் சில்லிஸ் கம்மியாக போடுவேன், பட் அவங்க 2 to 3 சொன்னதால் 2 to 3 போட்டிருக்கேன். இது கூடவே நான் புதினாவும் ஆட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக புதினா கம்மியாக ஆட் பண்ணுவோம், பட் அவங்க குஷ்காக்காக இவ்வளோ புதினான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் புதினா ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டிருக்கேன். இங்கே இது அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் ஆஃப் சால்ட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஒரு சின்ன டிப்பு தான். ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இதோட ரா ஸ்மெல் போன உடனே டொமேட்டோ ஆட் பண்ணிக்க சொன்னாங்க. அதே மாதிரி 2 டொமேட்டோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டொமேட்டோ நல்லா ஸ்மாஷ் ஆகி பேஸ்ட் மாதிரி வரணும். வந்த பிறகு சில்லி பவுடர், கரம் மசாலா, உங்கள் வீட்டில் சிக்கன் மசாலா செஞ்சுருந்தீங்கன்னா அதுவும் ஆட் பண்ணிக்க சொன்னாங்க. என்கிட்ட இல்லை, அதனால் ஸ்கிப் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கேர்டெல்லாம் போட்டுட்டு அது ஒரு பேஸ்ட் மாதிரி லைக் தொக்கு மாதிரி வந்த உடனே நம்ம அரிசி எவ்வளோ வச்சோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி பாயில் ஆன உடனே அரிசி போட்டு சால்ட்டும் செக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். நான் இது 3 விசில்ஸ் விட்டுருக்கேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அவங்களுக்கு கொஞ்சம் கொலப்பாக வந்துருச்சு, எனக்கு கொஞ்சம் உதிரியாக வந்திருக்கு. பட் டேஸ்ட் எனக்கு அவ்வளோ சூப்பராக தெரியல. யூஸ்வலாக நான் பண்ணுறது இதை விட டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இன்னொரு ரெசிபியோட மீட் பண்ணலாம். பாய்.